ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வந்தாலும் கூட குறிப்பிட்ட சில மாத அமாவாசை தினங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னும், அந்த வகையில் ஆடி தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையோடு சேர்ந்து கார்த்திகை மாத அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திகை மாத அமாவாசையை பௌமாவதி அமாவாசை அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் விரத சமையலுக்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. அமாவாசை தினங்களில் புனித நீர்நிலைகளில் நீராடி இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, அப்படி கொடுத்து வழிபடுவது நம்மளுடைய அன்றாட மரபு. ஆனால் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்ட பிறகு, அவர்களுக்கு படையல் இட்ட பிறகு இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி வழிபடும் பொழுது படையலில் விரத சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றும், அதே போல் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது சிறப்பு. முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த நம்ம முன்னோர்கள் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து படைக்க வேண்டும் அப்படின்னும், அப்படி சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை பயன்படுத்தவே கூடாது, சிலவற்றை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க.